ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஏற்காடுல 6ல இருந்து 60 வயது இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே வந்து ஒரு பெஸ்டான பிளேஸ் இருக்குங்க. கிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறையவே அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இருக்கு, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. தென் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் லைஃப்ல ஒரு 2 days நான் போய் ரிலாக்ஸ் பண்ணணும், எதையும் எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்குண்டான ரெசார்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஃபேமிலியோட கெட் டுகெதர் பண்றதுக்கும் வாட்டர் ஃபால்ஸ், பீக் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் சினாரியோஸ் இருக்குங்க. கிட்ஸோட போயிருந்ததுனால அவங்களுக்கு பிடிச்ச அட்வென்ச்சர் பிளேசஸ் எல்லாம் போயிட்டு விசிட் பண்ணலாம்னு நாங்க டிசைட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த வீடியோல அந்த மாதிரி பிளேஸை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள இருக்கலாம். நாங்க சென்னையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால கரெக்டா 12 மணிக்கு ஏற்காடுக்கு வந்து சேர்ந்துங்க. ஏற்காடு வந்தோடனே செம பசி எடுத்தது. லேக்குக்கு பக்கத்துலயே பிரபாகரனோட நான்வெஜ் ஹோட்டல் இருந்தது. அங்க செம கட்டுனவங்க. பிரியாணி நல்லா இருந்தது, சிக்கன் வறுவல் எல்லாமே அசத்தலா இருந்ததுங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுனால இதுக்கு மேல எங்க போயிட்டு நம்ம அட்வென்ச்சர் கேம் விளையாடுறது. பக்கத்திலே இருந்த ஒரு பார்க்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ கிட்ஸ் பிளே ஏரியாவும் இருந்தது, கிட்ஸும் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சென்னையில இருந்து வந்த டயர்ட்னால நானும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. 6 மணிக்கு நாங்க நைட் ஸ்கை பார்க்ன்ற தீம் பார்க்குக்கு போனோங்க. அங்க வந்து நான் 6:30க்கு தான் வந்து டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல ரொம்ப லைட்டிங்லாம் இருந்தது. ஓகே, இது இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த ஃபயர் வந்து இக்னைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமான சம்பவம் உள்ள இருக்குன்றது. உள்ள என்டர் ஆன உடனே நிறைய லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய ஹைட்டான மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள்ல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கீழே வந்து லேசர் லைட்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வந்து பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன் கிட்ஸ் வந்து ஒவ்வொரு பட்டர்ஃபிளைக்கும் ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. என்ன நம்ம கூட கிரியேட்டிவிட்டி இல்லைங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி எல்லாம் திங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுக்கிற மாதிரி நிறைய லொக்கேஷன் இருந்தது. இண்டிவிஜுவலாகவும் ஃபேமிலியாகவும் எடுத்துக்கிற மாதிரிலாம் இருந்ததுங்க. கிட்ஸ் அது ரொம்பவே விரும்பினாங்க. ஸ்கை பார்க்கில் வந்து கீ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஷோ தான். இந்த லைட் ஷோ வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷோ. இது வந்து பேக்ரவுண்ட் வந்து மியூசிக்கும் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. தென் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் வந்து இந்த ஹவுஸ் மேலே வந்து லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த ஹவுஸ் வந்து ஃபயர் ஆகிற மாதிரி, நேச்சுரல் சீன்ஸ் வந்து நடக்கிற மாதிரி, பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் போகிற மாதிரி. அந்த எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த லைட் ஷோ. இது வந்து இந்த லேசர் வந்து இன்னொரு ஆப்போசிட் எண்ட்ல ட்ரீ மேலே வந்து அந்த லேசர் லைட்லாம் போடும். அப்போ மியூசிக்கும் செய்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. இது கேட்டு பாருங்க. பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேவ்ல வந்து ரேடியம் லைட்டில் வச்சு ட்ரா பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து அப்படியே வெளியே போகிறப்போ இந்த கிரேப்ஸ் கார்டன் மாதிரி வந்து லைட்டிங்ஸ் வந்து நிறையவே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து அவ்வளவே அழகாக இருந்தது. இதுவும் நிறைய மாலில் நம்மலாம் பார்த்துருக்கோம், பட் என்ஜாய் பண்ணியிருந்தோம். என் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த கேனோபி பிரிட்ஜு. இது வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் வந்து வெறும் 6 மெம்பர்ஸ் தான் நடக்க முடியும். நிறைய லேயர் பை லேயராக வந்து போய்கிட்டே இருக்கணும். இதில் வந்து கிட்ஸுங்க வந்து ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாரு கை பிடிக்காம நடந்து போகிறாங்க, கொஞ்சம் கூட ஃபியரே இல்லை. நம்ம கூட ரொம்ப பயப்படுறோம், பட் அவங்களாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிளேஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம கிட்ஸு கூப்பிட்டு போகிறப்ப தான் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுங்க. நாங்கள் வந்து 6:30 வந்து என்ட்ரி ஆகிருந்தோம். ஸோ நாங்கள் வெளியே எக்ஸிட் ஆகுறப்போ 9 o'clock, 9 to 9:30 ஆகிருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து 2.5 hours வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோங்க. இது வந்து பர் ஹெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 500. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, பட் கிட்ஸுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் ஏற்காடுக்கு போனீங்கன்னா இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏற்காடோட டே 2 ட்ரிப் வீடியோவை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.